ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இச்சி பழம் தெரியுமா, அந்த முள்ளாக இருக்கும்ல, அந்த பழம் மாதிரியே எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு பழம் வந்து பழுத்துருக்கு. அதுதான் இன்றைக்கி வந்து வேட்டையாட வந்திருக்கோம். நிறையா வந்து எக்கச்சக்கமாக பழுத்துருக்காங்க. அதை தான் இன்றைக்கி வந்து பிடிங்கி சாப்பிடாமலாம் வந்திருக்கோம். பேக்ரவுண்டில் வந்து ஒரு கேணு கிடக்கு, நல்லா தண்ணி மகிர இருக்குது. அதான் இங்கே வீடியோ எடுத்துட்டான். இங்கே பாருங்க, இதுக்குள்ள பார்த்திங்கன்னா வந்து மீன் இருக்கா என்னன்னு தெரில. இப்போ பார்த்த வரைக்கும் எதுவும் முண்டலை, தவளை வேணால் முண்டுது. பாருங்க, இந்த கோடு கிடக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கோடு வரைக்கும் இருந்திருக்கு தண்ணி. இப்போ கூட எட்டி விட்டால் தண்ணி மோக்கலாம், அந்த அளவுக்கு பெரிய இருக்கலாம். சரி, இதை காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வீடியோ எடுத்துட்டோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பழம் பறிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் தூரம் வந்து உள்ளே போக வேண்டியது இருக்குது. நம்ம அங்கே போய்ட்டு வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மாமரம் ஒன்று இருக்குது. அந்த மாமரத்தில் போய்ட்டு மாங்காய் வந்தால் அதை போய் சாப்பிட்டு அப்படியே போய்ட்டுருக்கலாம். நம்ம நண்பர்களே, இங்கே பாருங்க, மாமரத்துலேருந்து ஏகப்பட்ட மாங்காய் கிடக்கு. கீழே வந்து பழத்தை கீழே விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட கொட்டைலாம் கிடக்குங்க. பாருங்க, குரம் கட்டிச்சு மேய்ஞ்சிருக்கோலையே. இது வாரு கட்டிச்சு கணக்கனே போட்டுருக்கு. இது அதுக்குள்ள எல்லாம் ஒரு மாங்காய் கிடக்கு, அந்த கிடக்கு. அது பழமான் பாரு, பழம் தானே. நமக்கு பாரு காயாக இருக்குது. பழம் தான், அரைப்பழம். வெட்டு அங்கிட்ட ஒரு திருப்பி, அங்கிட்ட ஒரு வெட்டு. நல்லா சிவந்துருக்குடா, கலரை பாரு. ஒரு இன்னொரு பீஸை ரெண்டு பீஸாக போட்டுது. இந்த ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்திங்கன்னா மாங்காய் சீசன் அப்போ இந்த கரெக்டாக அந்த மாங்காய் மாமரத்தில் வந்து மாங்காய் பிடிங்கிடுவோம். பழைய வீடியோஸ்லாம் அந்த மாமரத்தில் மாங்காய் பிடிக்கிருப்பான், பார்த்துருப்பீங்க. சாப்பிட்டு வைப்போம். இன்னைக்கு தான் நான் பிடிக்குது, பிடிக்குது. நல்லா பழுத்து செம்மையாக இனிக்கும். இதெல்லாம் இதுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்பட்ட மாங்காய் இருக்குது. குரங்கு பூந்து விளாண்டுருக்கும் போல. இதாக மாங்காய் கிடக்கு எல்லாமே காய். வேணுமா என்ன வேணும்னா எடுத்துக்க. எனக்கு என்ன பிடிக்குது, என்ன போட்டு போயிடுவான். ஓகே நண்பர்களே, நம்ம மாங்காய் போயிட்டு பழம் பார்ப்போம். அந்த இச்சி பழத்தில் பார்த்திங்கன்னா இந்த முள்ளாக இருக்கும். ஆனால் நாங்கள் பறிக்க பழத்தில் வந்து முள்ளாக இருக்காது, உருண்டை பழம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்க பிரித்து பார்த்தோம்னா அதே மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும். உள்ளுக்கு வந்து சென்டர் ஒரு இதாக இருக்கும். அவ்வளோதான். அது பேர் என்ன சரியாக தெரில, தோல் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் பழம் டேஸ்ட்டு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி வாங்க போய் பார்ப்போம். கடையே பார்த்திங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அதாவது பார்த்திங்களா, அந்த செடி பூரா அந்த பழத்தில் உள்ள செடி தான். இல்லை பழம் இருக்காவனே அன்றைக்கி பார்த்துட்டு போனோம் வரும்போது. சரி பார்த்துட்டு சரி வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு வந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காணும். இன்னும் பார்த்திங்கன்னா உள்ளுக்க இதே என்ட்ரன்ஸ், இப்போ தான் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்திருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா உள்ளுக்க ஏகப்பட்ட செடி இருக்குது, நிறையா இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது பழம். போய் பறிப்பாங்க. இரு அப்படியே பழத்தோட அப்படியே செடியோட வச்சு காட்டி இருவாரு பறிக்காத மக்களை. இங்கே பாருங்க, இது பார்த்திங்கன்னா இந்த ஜெரி பழம் இருக்குது பார்த்திங்களா, கொடை மாதிரி ஒரு முத்தின மரம். அதுவும் அந்த மரத்தில் உள்ள பழம் மாதிரியே இருக்கும் பாருங்கள். இந்த பழம் தான் சொன்னேன். கொடுங்க. இப்போ இதை பிரித்து காமி. இங்கே பிரிக்கிறது க்ளோஸாக பிடிக்கிறேன். சரி, இன்னும் பிடிக்க இல்லையா? அஞ்சு உள்ள இருக்கும், ஜெல்லி மாதிரி இருக்கா. அவ்வளோதான், கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருக்கும். நல்லா புளிப்பாக இனிப்பாக இருக்கும். சாப்பிடு, டபுள் டேஸ்ட். உள்ளுக்கு ஒரு பழம் இருக்குது. என்னக்கடா இந்த நான் சாப்பிட்டு பார்க்குறேன் கடை இருக்குன்னு. கடை இங்கே பாருங்க, என்ன எக்ஸ்ட்ரா அந்த முள் மட்டும்தான் கிடையாது. அந்த ஃபோட்டோ வந்து தெரியல, அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் எந்த படம்னு. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. வாங்க முடிப்பான். எந்த வாரம் உள்ளுக்கு 2 பழம் இருக்காரு, பார்த்துட்டியா? எந்த வாரம் இருக்குது பார்த்துட்டேன். ஓகே, உள்ளக்க இருக்காண்ணா. இப்படி உள்ளக்க போ, எல்லாத்தையும் குப்பை மாதிரி போகுது. பாதை தானே ஏற்கனவே பாதை இருந்துச்சுல்ல அதில்.
இப்போ தான் பார்த்தீங்கன்னா செடி மண்டி தாத அப்புறம் அரைஞ்சிட்டு அடைச்சிருச்சு. இல்லைன்னா இதுக்கு நேரம் ஒத்தடிப்பாத மாதிரி போகும், 5 வரைக்கும் போகும். இஞ்சி வர மேலே வர பழத்தை 5 வாரம் ஆகலாம். இஞ்சி வர எவ்வளோ வளருங்க வர்றான் இஞ்சி இதில் வரான். சரியாண்டாச்சு மக்களே. பை வச்சுருக்கேன், பையில் பறிச்சு வைப்போமா? முதல் ஏறணும். இன்னும் இடுப்பு அறுவை ஆச்சுக்கிட்டு ஏறணும். பொங்க ஆட்ட போகிறேன் ஏன்டா? இது கொண்டா நான் வச்சுக்கிறேன். யாருங்க செமையாக இருக்குது. இதெல்லாம் காட்டுக்குள்ளே பழுக்கிற வளம். ஆமாம் கீழே விழுந்துச்சுடா. நான் எடுத்துக்கிறேன், அப்போ எடுத்துக்கிறேன். 8 வரைக்கும் படி என்ன நம்ம அந்த போட்டு நிறையா மரம் இருக்குல்ல, அதெல்லாம் கிட்டத்தில் இருக்கும், அதை போய் பறிச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, இந்த பழத்தை வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இல்லை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃபோனில் வந்து தெளிவாக ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து உங்களுக்கு போடுறேன். இதில் வந்து அந்தளவுக்கு அந்த பழத்தை வந்து கிளாரிட்டியாக காட்ட முடியல. இறங்க கைக்கு முடியாது இறங்க. இது வந்து அத்திப்பழம் மாதிரியும் இருக்காது. அது அப்படி தான் இருக்குது. ஜல்லிப்பழம் மகளே வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளுக்கு விதை தாண்டி எத்தனை தாண்டி இருக்கு பாருங்க, ஒரு கருப்பு கலரில் இருக்குது. சரி போமா நெக்ஸ்ட்டு பூங்க. மகளே இந்த வரைக்கும் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணாலே நிறையா கேணி எல்லாம் கிடக்கு. அந்த காலத்தில் யூஸ் பண்ண கேணிகள். அந்த காலத்தில் யூஸ் பண்ண முன்னாடி இந்த இடத்துல விவசாயம் பார்த்துருப்பேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதில்ல. இது 2 கேணி. அந்த இது காட்டு அதே மோந்துருப்பா தண்ணி. இந்த பாருங்க, இது பூரா மரம் முளைச்சிருச்சு கேணி. அந்த இது உள்ளே இருந்து எவ்வளோ பெரிய மரம் முளைச்சிருக்கு பாருங்க. நவா மரம் இந்த சைடு கட்டில் இருந்து முளைச்சிருச்சு. இந்த சைடு கட்டு இருக்குல்ல, இதுலேருந்து பொத்துக்கிட்டு இப்படி வந்துருச்சு. அது ஆரச மரம் தானே. இது இன்னும் கொஞ்சம் நாளாக பெருசாக ஆரம்பிச்சுன்னா அந்த கட்டை 2 பேத்துட்டோம் அப்படி தனியாக நிற்கும் அந்த மரம். அந்த நிற்கிது. அந்த நிற்கி பாருங்க. அதெல்லாம் ஆரம்பத்துலேயே சரி பண்ணி எடுத்துறேன். இதே யாரும் யூஸ் பண்ணல. வா போ. ஓகே நண்பர்களே வாங்க போவோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கீழேயே வந்து தரையோட தரையாக அந்த பழம் பழுத்துருக்கு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி பழம் வந்து அரைப்பழம், இதே சரியான முழு பழம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவா? இது கொஞ்சம் கலர், இதுக்கு 2க்கும் கலராக பாருங்கள். இது 2க்கும் கலர் வித்தியாசம். நான் தனியாக இது கொஞ்சம் டார்க்கு சிவப்பாக இருக்குது. இது வந்து லைட்டாக கொஞ்சம் சிவப்பு மாதிரி இருக்குது. அது வந்து லைட்டாக பிடிக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லா இனிக்கும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் நிற்கிது. இந்த போதுங்க இந்த வாதில் பார்த்தீங்கன்னா வந்து சட்டியான ஏற்பட்ட பழம் கிடங்க. இது இந்த ஒரு கொப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பழத்துக்கிட்ட இருக்கும் போல. அந்தளவுக்கு பெரிய இதுவாக இருக்குது. மரத்தில் ஏறுவோமா? வாங்க போய் ஏறுவோம். அங்கே ஏறுவோம். அங்கே ஃபோனு கீழே கிடக்கு. இங்கே வேறு மக்களே, இங்கேன்னு தெரியாது உங்களுக்கு கேமரா. மேலே ஏறி நான் வந்து மரத்து மேலே ஏறி உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். இந்த இதான் பார்த்தீங்கன்னா அந்த மரம். இதெல்லாம் இந்த ஏற போகிறேன் மேலே. இந்தா இதை பிடிச்சிக்கிட்டியா? நான் மேலே ஏறிக்கிறேன். இது கீழே விழுந்த பழம். இதுவும் நல்லாயிருக்கும். நான் மேலே ஏறுறேன். மேலே ஏறி பாதியில் வாங்கிக்கிறவா? வாங்கிக்க. கிளம்புகளே, நம்ம மரத்தில் மேலே ஏற தயாராகிட்டோம். வாங்க மேலே ஏறிக்கணும். இருக்குதுடா.
இப்போ குரா பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மரத்துக்கு மேலே வந்துட்டோம். இப்போ திருப்பி பாருங்கள் அப்படி மெதுவாக எவ்வளோ பழம் இருக்குன்னு பாருங்கள். டடக் 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 இங்கே பாருங்க, செக்கச்சக்கமாக சேப்பாக தெரியுது. பார்த்தீங்கன்னா இது பூராங்க பழம். இந்த அது வரைக்கும் தெரியுது பாருங்க, எல்லாமே பழம். இந்த தலைக்கு மேலெலாம் இருக்குது. இது பாருங்க செக்கச்சக்கமாக இருக்குங்க பழம். இதான் பார்த்தீங்கன்னா வந்து பிடுங்க போகிறோம். நிற்கிறதே பார்த்தீங்கன்னா வாழை தாங்குமான்னு தெரியல. ஆனால் அதை வளைச்சோம்னா வச்சுங்களே எல்லாத்தையும் பிடிங்கிடலாம். எல்லாமே பழம். பாருங்க எவ்வளோ பழம் வச்சுருக்கோம். இந்த பை வச்சுருக்கியா? வயலில் போடு. வேட்டியா வயலில் மக்களே பறிச்ச பழத்தெல்லாம் பையில் போட்டாச்சு. இப்போ வந்து என்னென்னா இந்த பழம் நல்ல பழம்லாம் தனை வாரத்தில் இருக்குது. இங்கேருந்து இங்கே போக முடியாது. என்ன பண்ணலாம்? இந்தா இதை எப்படி நான் அப்படியே பைக்கு இழுத்து பார்க்குறேன். இழுக்குன்னு ஓடிச்சுட்டு கலந்துடாம. அதில் நான் எக்ஸ்பர்ட். கீழே விழுகுறதுயா உட்கார வச்சியா? இப்போ ஓட்டுக்கிட்டு கிடக்க போறியடா. விழிச்சு போட்டுருக்கா மேலாம் கீழே போடு. கொட்டி விழுலையப்பா. ஓ ஒன்று ரெண்டு தான் விழுந்துச்சு. நான் இங்கே கொட்டி வச்சுறேன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறேன். ஒன்றோட விழுகலைன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று ரெண்டு விழுந்துச்சுடா கீழே. சரி இப்போ நல்லா பார்த்துக்க, கண்ணை தெரியுதா? கண்ணை மட்டும் நல்லா முடிச்சுப்பேன். 1 2 3 அந்த விழுகிறது என்ன? ஆமாம் விழுகுது. பறக்குவோமா கீழே போய்? ஒடி போடு அதே மாதிரி. போதும்டா வாடா. வந்து உளுப்பி விட்டாச்சு. நான் பழுத்த பழம் நல்லா பழுத்த பழம் மட்டும் கீழே விழுந்துருக்கோம். அதை பற்றி நான் பறக்க போகிறோம். எங்கடா ஏறி மிச்சிட்டேனாடா? மக்கள் நேரம் மரத்தில் ஏறி மிச்சிட்டேன் நண்பர்களே. பிடிச்சி போச்சு. இந்த இதே மாதிரி இருந்தால் வீடு தான் கறக்க வரேன். எடுத்து குறக்கடா. பழம் வேணுமா எனக்கு வேண்டாம், அவங்க தர மாட்டேன் அப்புறம். பாருங்க எந்தரா இங்கிட்டலாம் விழுந்துச்சா? இப்படி நிறையா கிடக்கு. பையன் இந்தா சைக்கிளை ஓட்டுச்சுக்க. பையன் இந்த ஏன்டா திருப்பி கொடுக்குற? கையில் போடுன்னு. அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. வேண்டாம், அது வெடிச்சிருச்சு. போ 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 இடத்த கழி ஒன்று. இங்கிட்டலாம் விழுந்துச்சு. எதாவது எடுத்துட்டியாடா? செடிக்கில் கிடக்கு. சரி கிடக்கட்டும் நண்பர்களே. சரியா நமக்கு அதிகமாக தான் இருக்குது. காட்டு. நானாவே திங்க மாட்டேன். நானும் அதிகமாக திங்க மாட்டேன். அதனால தான் சரி உனக்கு இதே அதிகமாக இருக்குது. எனக்கு வேண்டாம், எனக்கே இது அதிகமாக இருக்குது. ஏன்னா அது ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கும், அப்புறம் போக போக தகட்ட மாதிரி வந்துடும். அதனால தான். ஓகே, இந்த பழத்தை வந்து சாப்பிட்றீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அறுவடை எடுத்துக்கு வந்திருக்கோம். அடுத்து நொங்கடி சாப்பிட போகிறோம். சரி பாருங்கள் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பழம் பறிச்சிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் வந்து நொங்கு கிடந்துச்சு. நொங்கு வெட்டி குடிச்சிக்கிருச்சோம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 கன்று நொங்கு வந்து இருக்குது. சரி அது வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். யாருங்க வெட்டி குடிச்சிட்டு கிளம்ப போகிறோம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய் பாய். நல்லா பாய் சொல்லி முடிச்சிருக்கேன். பாய் 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 பாய். எனக்கு மட்டும் வந்து 4 கன்று மாட்டுது.